தமிழ் ராகினியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வந்தவுடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராங்க. அர்ஜுனோட அம்மா அக்கா 2 பேருமே என்னாச்சு என்னாச்சு, இங்கே தான் கார் இருக்குது, இது உள்ளே தான் போயிருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட மாமா எல்லாருமே சேர்ந்து உள்ளே வராங்க. வந்தவுடனே தமிழை பார்க்குறாங்க. நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா ராகினியை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்றதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம். எதுக்காகம்மா இப்படி பண்ணீங்க, எல்லாரும் பயந்துட்டோம் தெரியுமா, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. சரி, நீ பயந்தது ஓகே, அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி அதை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. கோதை மருத்துவமனை அப்படின்னு போட்டிருக்கு. அம்மா என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, உனக்காக தமிழ் இந்த வீடை வாங்கியிருக்கான், எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, நீ டாக்டர் படித்த உடனேயே நீ நல்லா வளரணும்னு எங்களுக்கு ஆசை. ஆனால் நீ அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுனால எதுவுமே பண்ண முடியல. நீ ஹாஸ்பிட்டல் வச்சா எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அதனால தான் இந்த வீட்டை நாங்கள் மருத்துவமனையாக மாற்றிட்டோம் அப்படின்னு கோதை சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ராகினி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா, நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை வேண்டாம், நீ வீட்டை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாருமா. ஆனால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீ யார்கிட்டையும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாருமா, யார்கிட்டையும் நீ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இங்கே பாரு ராகினி, நீ யார்கிட்டையும் இனிமேல் கை நீட்டி சம்பளம் வாங்க வேண்டாம், நீ தான் சம்பளம் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வசு சொல்கிறாங்க. ஆமாம், அன்றைக்கி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நடேஷன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, உன் மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் நீ டாக்டராக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். உன் மேலே இருக்க பாசம் என்றைக்குமே அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட குறையவே குறையாது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் அந்த மாதிரி தான், உன் மேலே எப்போவுமே எங்களுக்கு பாசம் இருக்கும் அப்படின்னு நடேஷன் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே கோதை சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீங்கள் எல்லாம் இப்படி ஒத்துமையாக இருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா. என் பசங்க எப்போவுமே உன்னை கைவிட மாட்டாங்க, என்றைக்குமே நான் இல்லைனாலும் என் பசங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கோதை சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், எப்போவுமே அண்ணன் தங்கச்சி பாசம்லாம் யாராலையுமே பிரிக்க முடியாது, என்ன ஏதோ சண்டை போட்டுப்பாங்க, கடைசியில் ஒன்றா சேர்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க. அதை கேட்டு தமிழ் பார்க்குறாரு.